Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வானொலி திடலில் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழகத்தின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VPB பரமசிவம், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழித்தேவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் BSNL அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் கழகத்தின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகர கழக செயலாளர் பூக்கடை ரவி வரவேற்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் மாநில விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார், நடிகர் அனுமோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட MGR மன்ற செயலாளர் வேலாயுதம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆரணி பஜாரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோஹாரி பங்கேற்று பேசினார். நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர்கள் செல்வராஜ், பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா, ஆரணி நகர செயலாளர் தயாளன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ராகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கின்ற காந்தி செல்வன், அன்னைக்கு அமைச்சராக இருக்கின்ற திமுகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன் நீட் தேர்வு இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும் என்று எல்லா மாநிலத்திற்கும் அந்த சட்ட முன்னோடியை கொண்டு வந்தது காந்தி செல்வன். இன்னைக்கு நம்ம அவன் கொண்டு வராத மாதிரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எல்லாம் கொண்டு வந்த மாதிரி இப்படியெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம்.